Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேலால் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழிக்க முடியாது. அது ஏன் என்பதை விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜெயமுருகன். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரான் விரைவிலேயே ஒரு அணு ஆயுதத்தை பெறும், அதை தடுக்கவே நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிச்சு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதலில் 2 இலக்கு இருக்குது. ஒன்று, அங்கே இருக்க அணுசக்தி திட்டங்களை அழிக்கணும். 2வது, அங்கே இருக்கிற காமேனி அரசாங்கத்தை அகற்றணும். இந்த 2மே இஸ்ரேல் மட்டுமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது தான் ஒற்றை பதிலாக இருக்குது சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களிடமிருந்து. இஸ்ரேலை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில், அதாவது தன்னை சுற்றி இருக்கும் எதிரி தேசங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாகவே இருக்கிறது. இதற்கு இஸ்ரேலின் முந்தைய ஆபரேஷன்களே ஒரு முக்கிய உதாரணம். 1950 மற்றும் 60களில் அதன் அண்டைய நாடான எகிப்து கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் மற்றும் ஜெட் விமானங்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்தியது. ஆனால் இந்த திட்டத்தை இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட் ஆரம்பத்திலேயே அழித்துவிட்டது. இதற்கு அடுத்தபடியாக 1981ஆம் ஆண்டு ஈராக்கில் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். ஈராக் பிரான்ஸ் உதவியோட அங்கே ஒரு அணு உலையை அமைச்சது. அந்த திட்டத்தை அடியோடு அழிக்க இஸ்ரேல் திட்டமிட்டது. தன்னுடைய ஜெட் விமானங்களை அனுப்பி அங்கிருந்த அணு உலையை அடியோடு அழித்தது. இதற்கு அடுத்தபடியாக 2007ஆம் ஆண்டு சிரியாவில் ஒரு தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். சிரியாவும் தனது அணுசக்தி ஆசையை பூர்த்தி செய்ய அந்த நடவடிக்கையில் இறங்கியிருந்தது. சிரியாவின் அணுசக்தி உலையையும் ஈராக்கில் அளித்தது போன்றே இஸ்ரேல் அழித்து காட்டியது. இப்போதும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்தே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நாடன்ஸ் அணுசக்தி நிலையம், இதில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆனால் முழுமையாக அழிக்கப்பட்டதா என்றால் இல்லை. அங்கே இருக்கும் சில கட்டடங்களையே தகர்த்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஈரானின் மிக முக்கியமான ஒரு அணுசக்தி நிலையம் என்றால் இஸ்பஹான், அங்கும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்குது. அங்கும் சில கட்டடங்களையே இஸ்ரேல் தகர்த்திருக்கிறது. ஈரானின் நாடன்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணுசக்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் அங்கிருந்து எந்த ஒரு ரேடியேஷனும் வெளியாகவில்லை என்ற தகவலையும் தெரிவிக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலும் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. இதில் முக்கியமாக யுரேனியம் பிரித்தெடுக்கும் நிலையங்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்துகிறது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் பார்வை ஒரே ஒரு அணுசக்தி நிலையம் மீதே குறியாக இருக்கிறது, ஃபோர்டோ அணுசக்தி நிலையம். இதுதான் ஈரானுடைய மிக முக்கியமான அணுசக்தி நிலையம். தெஹ்ரான்ல இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே தாக்குதல் நடத்த தான் இஸ்ரேல் மிகவும் துடிக்கிறது. ஏனென்றால் இதுதான் மிக முக்கியமான அணுசக்தி நிலையமாக இருக்கிறது. இங்கே தாக்குதல் நடத்தினா அதுக்கு அமெரிக்காவோட உதவி வேணும். இஸ்ரேலிடம் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் பங்கர் குண்டுகள் இருந்தாலுமே இந்த போர்டோ அணுசக்தி நிலையத்தை தகர்க்க முடியாது என்பதே சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களின் கூற்று. இந்த அணுசக்தி நிலையம் மலைக்கு உள்ளே இருக்கிறது. அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பங்கர் குண்டு வேண்டும். அதனை வீசுவதற்கும் ஒரு வலுவான விமானம் வேண்டும். இந்த 2மே இஸ்ரேலிடம் இல்லை. அது யாரிடம் இருக்கிறது என்றால் அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கிறது. அமெரிக்கா வைத்திருக்கும் P-2 விமானங்களால் மட்டுமே இத்தகைய குண்டை வீச முடியும் என்று சொல்கிறார்கள் அவர்கள். அமெரிக்கா வைத்திருக்கும் P-2 போர் விமானங்களால் 13,600 கிலோ எடை கொண்ட ஒரு பங்கர் குண்டை வீச முடியும். எனவேதான் அந்த விமானத்தின் தேவையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இஸ்ரேல். அதற்கு அமெரிக்கா சம்மதிக்குமா என்பதை பொறுத்திருந்து காணலாம். போர்டோ அணுசக்தி நிலையத்தில் தாக்கும்போது கதிர்வீச்சு அபாயம் அதிகமாகவே இருக்கும். இதற்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பும் எழும். இந்த சூழலில் அமெரிக்கா இதை எவ்வாறு கையாளும் என்ற கேள்வியும் அதன் முன்பாக இருக்கிறது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.